நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவை சீண்டி பார்த்த அமெரிக்காவுக்கு இப்போ கடுமையான ஒரு செக் ஒன்று வச்சுருக்காங்க. கடுமையான ஒரு அடியை கொடுத்துருக்காங்க. கடுப்பாக்கியிருக்காங்க இந்தியா அமெரிக்காவை அப்படின்னு சொல்லலாம். அது ஒன்றும் இல்லை நண்பர்களே, நம்முடைய அஜித் தோவால் இருக்கார் இல்லையா, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், அவர் ரஷ்யாவுக்கு போயிருக்கிறாரு. இதனால் கொந்தளிச்சிருக்க அமெரிக்கா. அப்படியே ட்ரம்ப் அவர்கள் அதிர்ச்சியில் இருக்கிறார் அப்படிங்கிற தகவலிலே இருக்குது. நாம் இவ்வளோ தூரம் பண்ணியும் இவ்வளோ தூரம் செஞ்சோம், இப்போ ரஷ்யாவுக்கு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அப்படியே ஆடி போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். இந்த விஷயத்தை பற்றி மேலும் தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அமெரிக்காவே தேவையில்லை, நான் பிரதமர் மோடி அவர்களுக்கு கூப்பிடுவேன், அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவேன், ஆனால் ட்ரம்ப் கிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரேசில் இந்தியாவுக்கு ஆதரவாக ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க. இதன் பின்னணியில் இருக்கும் காரணங்களை நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. அதே போல் நம்முடைய இந்தியா ட்ரம்ப் அவர்களுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அடி ஒன்று கொடுத்துருக்காங்க, வெளுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதை பற்றியும் லேட்டஸ்ட்டாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போயிடலாம். நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவால் அவர்கள் ரஷ்ய அதிகாரிகளை சந்திக்க மாஸ்கோ போயிருக்கிறாரு. அமெரிக்க இந்திய உறவுகளில் பதற்றம் அதிகரிச்சிருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதே போல் இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்குறத உடனே நிறுத்தணும் அப்படின்னும் ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துட்டு வர்றாரு. அதே போல் ரஷ்யாவுடனான நட்பை காரணம் காட்டி இந்தியா மேலே அதிகப்படியான வரிகளை அமெரிக்க அரசு விதித்துட்டு வரும் நிலையில தான் நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் அவர்கள் ரஷ்யாவுக்கு போயிருக்கிறது. அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெற்றிருக்கு. அமெரிக்கா அப்படியே ஸ்டன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ரஷ்யாவுடனான வர்த்தகம் தொடர்பாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பதற்றமான சூழல் நிலவிட்டு வரும் நேரத்தில் தான் இந்த சந்திப்பு முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுது. இதன் மூலம் இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான தங்கள் நிலைப்பாட்டை இந்தியாவும் ரஷ்யாவும் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நாம சொல்லலாம். அதே நேரத்தில் மாஸ்கோவில் இந்திய தூதர் வினய் குமார் மற்றும் ரஷ்யாவுடைய துணை பாதுகாப்பு அமைச்சர் கர்னல் ஜெனரல் அலெக்சாண்டர் ஃபோமியோனை சந்தித்து பேசியிருக்கிறாரு. இது ரஷ்ய இந்திய உறவுகளுக்கு இடையிலான வழக்கமான சந்திப்பு அப்படின்னு அந்த நாட்டுடைய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா குறைத்து கொள்ளும்படி வலியுறுத்திட்டு வர்றாரு. ஆனால் தன்னுடைய நீண்டகால நட்பு நாடான ரஷ்யாவை இந்தியா விட்டு கொடுக்காம இருக்காங்க. மேலும் ட்ரம்ப் அவர்கள் அடுத்த 24 மணி நேரத்தில் இந்திய பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும், வர்த்தகத்தில் அமெரிக்கா கூட இந்தியா சிறந்த நண்பராக இல்லை அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. இந்த நிலையில தான் நம்முடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் அவர்கள் செவ்வாய்க்கிழமை அப்போ மாஸ்கோ, அதாவது நேற்றைய தினம் மாஸ்கோ போயிருக்கிறாரு. இந்தியா ரஷ்யாவுடைய எண்ணெய் வாங்குறத நிறுத்த மறுக்கிறாங்க. இதனால நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் நாங்கள் வரி உயர்வை உயர்த்த போறோம் அப்படின்னும், ஏற்கனவே 25% வரி இந்தியாவில் விதிக்கப்பட்டிருக்கு, அதை நாங்கள் கணிசமாக அதிகரிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்தியா அதிக அளவில் ரஷ்யா எண்ணெய் வாங்குது, அதை அதிக லாபத்துக்கு வெளி சந்தையில் விற்கிறாங்க. இதனால வரி கணிசமாக அதிகரிக்கும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருந்தாரு. மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் தொடர்ந்து கொள்முதல் செய்வதாக இந்தியா அறிவிச்சாங்க. இந்தியாவுடைய எரிசக்தி கொள்கையில எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னு திட்டவட்டமாக இந்தியா சொன்னாங்க. இப்பேற்பட்ட நிலையில தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் ரஷ்ய அதிகாரிகளை சந்திக்க மாஸ்கோ போயிருக்கிறாரு. அங்கே அவர் பல முக்கிய சந்திப்புகளை மேற்கொள்வார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பயணத்துக்கு முன் அஜித் தோவால் இந்திய குடியரசுத் தலைவர் முர்மு, பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் ரஷ்யாவுக்கு போயிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அஜித் தோவால் அவர்கள் இப்போ போயிருக்கிறார் இல்லையா, இவரை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நெருக்கடியான சூழல்ல நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் இந்த மாத இறுதியில் ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொள்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால அடுத்தடுத்து ஒரு மிகப்பெரிய அடியா, எங்க மேலேயே வரிய போடுறேன், அதுவும் எங்க நண்பன்ட்டேருந்து எண்ணெயை வாங்கக்கூடாதுன்னு மிரட்டுறியா, நீயே எங்களை வாங்க சொல்லுவியா, அதுக்கப்புறம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவியா, இதெல்லாம் நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு நாங்கள் போகணுமா அப்படின்னு இந்தியா கடுமையான பதிலடியை கொடுத்துருக்காங்க. முதல் முறையாக இப்படி இந்தியா பேசியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதே வேளையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் பிரேசிலும் இந்தியாவுக்கு ஆதரவாக அமெரிக்காவை வெளுத்து வாங்கியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதை நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். பிரேசில் அதிபர் சில்வா இருக்கார் இல்லையா, இவர் வரிகள் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை தொடர்பு கொள்ள மறுத்துட்டாரு. ஆகஸ்ட் 1ஆம் தேதி ட்ரம்ப் அவர்கள் பிரேசில் அதிபருக்கு அழைப்பு விடுத்தாரு. எந்த நேரத்திலையும் வரிகள் மற்றும் பிற பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கலாமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பரவலாக பகிரப்பட்ட அந்த வீடியோவில் ட்ரம்பை விட சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை தொடர்பு கொள்ள விரும்புவதாக சில்வா கூறுவதை கேட்க முடிஞ்சிச்சு நம்மளால. மேலும் ட்ரம்ப் அவர்கள் பேச விரும்பாததுனால நான் அவரை பேச்சுவார்த்தைக்கு அழைக்க போறதில்லை அப்படின்னு சில்வா அவர்கள் சொல்லியிருந்தாரு.
ட்ரம்ப்புடைய கூட்டாளியும் முன்னாள் ஜனாதிபதியுமான ஜெயிர் போல்சனாரோவுடன் தொடர்புடைய பதட்டங்களுக்கு மத்தியில் பிரேசிலுடைய பொருட்களுக்கு ட்ரம்ப் அவர்கள் 50% வரி விதித்ததை அடுத்து பிரேசில் அதிபருடைய இந்த முடிவு வந்திருக்கு. மேலும் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபட்டதாக சொல்லப்படும் விசாரணையை பிரேசில் அதிபரை எதிர்கொண்டுட்டு இருக்கிறாரு. இந்த வரிகளை நியாயமற்றது அப்படின்னும் பிரேசிலுடைய நீதி அமைப்பில் ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படின்னும் லூலா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மேலும் பிரேசில் அதிபர் என்ன சொல்றாருன்னா, சட்ட நடவடிக்கைகள் குறித்த எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளையும் அவர் நிராகரித்து பிரேசிலுடைய சுதந்திரமான நீதித்துறையை வலியுறுத்தி இருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்றாருன்னா, கட்டண பேச்சுவார்த்தைக்கு நான் ட்ரம்ப் அவர்களை அழைக்க மாட்டேன் அப்படின்னு லூலா அவர்கள் சொல்லியிருந்தாரு. மேலும் காலநிலை பிரச்சனை குறித்து அவர் என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறத அறிய விரும்புறதுனால அவரை சிஓபிக்கு அழைக்க ட்ரம்ப்பை அழைப்பேன். ட்ரம்ப்புடைய வரிகளுக்கு எதிராக பிரேசிலுடைய நலன்களை பாதுகாக்க உலக வர்த்தக அமைப்பை பயன்படுத்துவேன் அப்படின்னும் லூலா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. விமானம் மற்றும் ஆரஞ்சு சாறு போன்ற முக்கிய தயாரிப்புகளுக்கு விலக்குகள் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டு பிரேசிலுடைய ஏற்றுமதிகளை பாதுகாக்க எங்களுடைய அரசாங்கம் அனைத்து சாத்தியமான நடவடிக்கைகளையும் எடுக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. மேலும் ட்ரம்ப் அவர்களுடைய ஒருதலை பட்ச முடிவு பிரேசிலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில தோல்வி அரசியல் உறவுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு லூலா அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. 201 ஆண்டுகால வெற்றி ராஜதந்திர உறவுகளுக்கு அப்புறம் 2 நாடுகளும் இந்த முடிவுக்கு தகுதியற்றவை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால அமெரிக்காவே எங்களுக்கு தேவையில்லை, நான் பிரதமர் மோடி அவர்கள்கிட்ட கூப்பிட்டு என்ன வேணாலும் பேசுவேன், எங்க நாட்டுக்கு அழைப்பேன், ட்ரம்ப் கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கெல்லாம் எனக்கு இஷ்டமே இல்லை அப்படின்னு பிரேசிலுடைய அதிபர் சொல்லியிருக்கிறாரு. அதே போல நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்து யுரேனியம் உரங்களை அமெரிக்கா இறக்குமதி செய்ததாக இந்தியா சொல்லியிருந்தாங்க. இது குறித்து நிருபர்கள் ட்ரம்ப் அவர்களிடம் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு ட்ரம்ப் அவர்கள் எனக்கு எதுவும் தெரியாதுப்பா அப்படின்னு பதிலளிச்சுட்டு அங்கேருந்து நழுவி இருக்கிறாரு. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் நமக்கு லேட்டஸ்டா ஒன்று கிடைச்சிருக்கு நண்பர்களே. பாகிஸ்தான் பக்கம் சாஞ்சிட்டு இருக்கலே அமெரிக்கா, இந்த நிலையில தான் இந்தியா எடுத்த ஒரு அதிரடி நடவடிக்கையினால ட்ரம்ப் அவர்கள் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறாரு. அதாவது பிரிக்ஸ் நாடுகளுடன் நெருக்கமாக இருக்கிறதுனால இந்தியா மேல வரியை விதித்த அமெரிக்கா தற்போது பாகிஸ்தான் பக்கம் சாஞ்சு இந்தியாவுக்கு எதிராக திரும்பி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்தோம். இந்த நிலையில தான் பாதுகாப்புத்துறை கொள்முதல் கவுன்சில்ல முக்கிய உத்தரவு ஒன்றை பிறப்பிச்சிருக்காங்க. இதனால ட்ரம்ப் அவர்களுடைய நகர்வுக்கு இந்தியா செக் வச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது பாதுகாப்புத்துறை கொள்முதல் கவுன்சில் DAC அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய ராணுவத்துக்கு 67,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பாதுகாப்பு தளவாடங்கள் வாங்குவதற்கு ஒப்புதல் அளிச்சிருக்கு. பாதுகாப்பு அமைச்சகத்துடைய தகவலின்படி இந்திய ராணுவத்துக்காக BMP வாகனங்களுக்கு தெர்மல் இமேஜர் அடிப்படையிலான இரவு பார்வை சாதனங்களை வாங்குவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. இது BMP வாகனங்களுடைய இரவு நேர ஓட்டும் திறனை மேம்படுத்தி எதிரிகளுடைய தாக்குதலை துல்லியமாக முறியடிக்கிறதுக்கு உதவும். அதே போல இந்திய கடற்படைக்கு சிறிய தானியங்கி மேற்பரப்பு கப்பல், பிரம்மோஸ் ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம் மற்றும் லாஞ்சர்கள், அத்துடன் பராக் 1 புள்ளி பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பை மேம்படுத்துதல் ஆகியவற்றுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. சிறிய தானியங்கி மேற்பரப்பு கப்பல் கொள்முதல், நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் நடவடிக்கைகளில் அச்சுறுத்தல்களை கண்டறிதல், அதன் தாக்குதலை தடுத்து நிறுத்தும் திறனை கடற்படைக்கு வழங்கும். இந்திய விமானப்படையை பொறுத்தவரை மலைப்பகுதி ராடார்கள் மற்றும் ஸ்பைடர் ஆயுத அமைப்பை மேம்படுத்துவதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. மலைப்பகுதி ராடார்கள் மலை பிரதேசங்களில் எல்லைகளையும் எல்லைகளுக்கு அப்பாலும் வான் கண்காணிப்பு திறனை அதிகரிக்கும். இந்த சக்சம் அல்லது ஸ்பைடர் அமைப்பை ஒருங்கிணைந்த வான் கட்டுப்பாட்டு அமைப்புடன் இணைப்பதன் மூலம் விமான பாதுகாப்பு திறன் மேம்படுத்தப்படும் அப்படின்னு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் 3 படைகளுக்குமே நடுத்தர உயர நீண்ட தூர ரிமோட் மூலம் இயக்கப்படும் விமானங்களை வாங்குவதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. இந்த விமானங்கள் பலதரப்பட்ட சுமைகளையும் ஆயுதங்களையும் சுமந்து நீண்ட தூர பயணங்களுக்கு செயல்படக்கூடியவை. இவை ஆயுத படைகளுடைய 24 மணி நேர கண்காணிப்பு மற்றும் போர் திறனை கணிசமாக மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாதுகாப்பு அமைச்சகம் இந்த உத்தரவை பிறப்பித்ததுக்கு முக்கிய காரணம் இருப்பதாக சொல்லப்படுது. அதாவது அமெரிக்காவின் சமீபத்திய நிலைப்பாடுகள் இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக மாறியிருக்கு. வரி விஷயத்தில் தொடங்கிய இந்த அச்சுறுத்தல் தற்போது தேச பாதுகாப்பு அப்படிங்கிற புள்ளிக்கு நிற்கிது அப்படின்னே சொல்லலாம். அதாவது பாகிஸ்தானில் புதஞ்சிருக்கும் எண்ணெய் வளத்தை வெளியில கொண்டுட்டு வர்றதுக்கு அமெரிக்கா முன் வந்திருக்கு. மறுபக்கம் ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னும் பாகிஸ்தான்கிட்ட வாங்க வேண்டும் அப்படின்னும் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இது எப்படி பார்த்தாலும் நல்ல உறவுக்கான முயற்சியாக தெரியல. யாருக்கிட்ட இருந்து எண்ணெய் வாங்க வேண்டும் அப்படிங்கிறத ட்ரம்ப் அவர்கள் எப்படி முடிவு செய்ய முடியும்? பாகிஸ்தான் எண்ணெயை வாங்க மறுத்தால் அந்த நாட்டை வைத்து நம் மீது போர் தொடுக்கவும் அமெரிக்கா தயங்காது. அதனால இராணுவ நிலைகளை பலப்படுத்துவது முக்கியமானதாகும். அந்த வகையில் தான் தற்போது பாதுகாப்புத்துறை அமைச்சகம் எடுத்துள்ள நடவடிக்கை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. சரி நண்பர்கள், இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறு ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.